சரி, இப்போ நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்க போறோம். சரி, நம்ம கிட்ட ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஒரு ஸ்டோரி மூலமா வந்து ஒரு மாடல் நமக்கு சொல்லி தர போறாங்க. அந்த ஸ்டோரி மூலமா நம்ம என்ன கத்துக்க போறோம், அதுல என்ன கிரிட்டிக்கலான விஷயம், அதாவது ஒரு சிக்கலுக்கான தீர்வு இருக்கணும் இல்லையா, அந்த சிக்கல் என்ன, அந்த சிக்கலுக்கான கன்க்ளூஷன் என்ன, அவங்க என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கறத வந்து இந்த பகுதி மூலமா நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து ஒரு சிறுகதை சொல்றதுக்கு வராங்க அகல்யா. உங்களை நீங்க அறிமுகப்படுத்துங்க. நான் அகல்யா, ஃபர்ஸ்ட் கேசிசில சொல்றேன். இப்போ வந்து நான் ஒரு கதை சொல்ல போறேன். என்னன்னா, ஒரு ஊர்ல வந்து ஒரு தாத்தா ஒரு பேரன் இருக்காங்க. அந்த தாத்தா வந்து ரொம்ப நல்ல மனுஷன். அவங்க வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிற பழக்கங்கள்லாம் வந்து நிறைய இருக்கு. அப்புறம் அந்த பேரன் வந்து 2வது படிச்சிருக்கான். எப்பயுமே வந்து சாயந்தரம் ஆனா அந்த பேரனும் தாத்தாவும் வந்து பேசுவாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து தாத்தா வந்து ஏதாவது வந்து பேரனுக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்படி வந்து அன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டு அந்த தாத்தா வந்து அந்த பேரனுக்கு வந்து நீதி கதைகள்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்றாருன்னா, மனுஷங்கிட்ட வந்து ரெண்டு விலங்குகளான குணங்கள் இருக்கு. ஒன்று என்னன்னா பொய், பொறாமை, இந்த மாதிரியான குணங்கள், பொய் சொல்றது, பொறாமைப்படுறது, திட்டுறது, இந்த மாதிரியான குணம் ஒரு விலங்கு இருக்கு. இன்னொன்று வந்துட்டுனா நன்மை, மனிதத்தன்மை, உண்மையா இருக்கிறது, இந்த மாதிரி குணங்கள்லாம் வந்துட்டு ரெண்டு இருக்கு. அப்ப அந்த பேரன் கேட்கறான், இப்படிலாம் சொல்றீங்களே, அப்ப எது வந்து எந்த விலங்கு வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த தாத்தா சொல்றாரு, நீ எந்த விலங்குக்கு வந்து அதிகமா உணவு ஊட்டி வளர்க்குறீங்களோ அதுதான் வந்து வளர்ந்து நிற்கும். நீ ஒருத்தவங்களுக்கு நல்லது நினைச்சு நல்லது செஞ்சு நல்ல மனிதனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த குணம் தான் வளர்ந்து நிற்கும். இதே வந்து யாரும் அப்படி இருக்கக்கூடாது, கெட்டதுதான் நினைப்பேன், கெட்டதான் செய்வேன் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த குணம் தான் வளர்ந்து நிற்கும். எப்பயுமே வந்து நம்ம வாழ்க்கையில நல்லதை மட்டும்தான் நினைக்கணும், நல்லவங்களா தான் இருக்கணும். அது இந்நாள் வரைக்கும் நானும் அப்படிதான் இருக்கேன். என்ன பின்படுத்து வரவங்க எல்லாருமே வந்து அப்படிதான் இருக்கணும், நல்லதான் நம்ம எல்லாருக்குமே நினைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் சொல்றதா இருந்தாலும் பண்றதா இருந்தாலும் நம்ம உண்மையா இருக்கணும், யாருக்கும் பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, உண்மையா நல்லவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட. இவங்க சொன்ன ஸ்டோரி மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், எப்பயுமே பெரியோரை துணை கோடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது மூத்தோர் சொல்லிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பெரியவங்க சொல்படி கேட்டு நடந்தோம் அப்படின்னா நம்ம உண்மையிலேயே மிக சிறந்தவர்களாக இந்த பூமியில் உருவாகும் அப்படிங்கிறத வந்து மறந்துடக்கூடாது. ஏன்னா அந்த தாத்தாவின் மூலமா தான் அந்த குழந்தைக்கு இந்த அனுபவம் கிடைக்கிறாங்க. தாத்தா சொல்லி கொடுக்கறத கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால தான் நல்ல குழந்தையாக வளர முடியும். உண்மை பேசணும், ஒழுக்கமா இருக்கணும், இதையெல்லாம் கத்துக்கிறாங்க இல்லையா. அதே போலதான் எல்லாருமே பெரியவர் சொல்ல கேட்டு நடங்கள், வாழ்வில் உயருங்கள் அப்படிங்கறத ஒரு சொல்லி கொடுத்துருக்காங்க. அருமை. அடுத்தபடியா நம்ம கிட்ட ஸ்டோரி சொல்ல வரவங்க சுஜிதா. என் பேர் சுஜிதா, ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி படிக்கிறேன். இப்போ என்ன கதை சொல்ல போறேன்னா, சிங்கமும் சலியும் அப்படிங்கிற டைட்டில். ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா ஒரு சிங்கம் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா, ஒரு நாள் திடீர்னு அவங்க 2 பேரும் காட்டுக்கு தேன் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசி முடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் வந்து 2 பேருக்கு ஒரு வாக்குவாதம் நடந்தது. யார் பெருசு, நீ பலமா நான் பலமா அப்படின்னு பேசி போயிருந்தாங்க. போகிற வழியில் அந்த ராஜா வந்து திடீர்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு சிலை இருந்தது. அந்த சிலையில் வந்து மனுஷன் வந்து சிங்கத்தை காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி அப்படி ஒரு சிலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சிங்கத்திட்ட சொன்னாராம். இதுலேயே தெரியலையா இதில் நீ பலசாலியா நான் பலசாலியா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த சிங்கம் சொன்னிச்சா, இது வந்து மனுஷன் செஞ்ச சிலைனால இப்படி செஞ்சுருக்காங்க, என்னை கீழே வச்சு மிதிக்கிற மாதிரி. இதே சிங்கம் செஞ்சிருந்த சிலையா இருந்ததுன்னா நான் மேலே இருந்துட்டு நீ கீழே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா ஒருத்தவங்க அவங்க சைடு இருக்க நியாயத்தை மட்டும் பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையில இருந்து தனக்கென்று தனி வழக்கு அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. இந்த ஸ்டோரி மூலமா என்ன சொல்ல வராங்க அவங்க எல்லாரும் பேசலாம். இந்த ஸ்டோரி மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம என்ன கத்துக்கிட்டோம், நாம் பேசுவது மட்டுமே நியாயம் என்று இருக்கக்கூடாது. எப்பயுமே நடுவு நிலைமையோடு இருக்க வேண்டும். நம்ம செஞ்சாலும் தவறுதான், மற்றவர்கள் செய்தாலும் தவறுதான் என்று
நீதி தவறாமல் இருக்க வேண்டும். எந்த இடத்துலையும் உண்மையை மட்டுமே பேசணும். அது நாம இருந்தாலும் சரி, பிறராக இருந்தாலும் சரி அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க. சரியா? சிங்கத்துக்கு ஒரு நியாயம், மனுஷனுக்கு ஒரு நியாயம் கிடையாது. என்ன விலங்கினமா இருந்தாலும் அது அதனுடைய நியாயத்தின்பால் இருக்கணும். இது மனிதர்கள் இவர்களுடைய நியாயத்தின்பால் இருக்கணும். நியாயம் எப்பொழுதும் ஜெயிக்க வேண்டும். அதை மட்டும்தான் இந்த கதை வலியுறுத்துது. சரியா?